ஐயோ அத்தா, இது என்ன இளவுமா காய்ச்சல்? திடீர்னு குளிருது, பேதில போன திடீர்னு காய்ச்சல் அடிக்குது, திடீர்னு நல்லா இருக்கே. ஐயோ பத்ராளி, ஏடி உள்ள போய் படுட்டி, ஏடி காய்ச்சலே வச்சு காலில் போய் சோப்பால நல்லா உருண்டு கிடக்க, உள்ள ஒழுங்கா போய் படு. வேண்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி வருதுங்க பசிச்சுக்கிட்டு. ஐயோ எனக்கு வயிறு வேற பசிச்சுட்டே இருக்கு அடிக்கடி, ஒன்றும் திங்கவும் முடியல. என்னத்தையாவது திங்கணும் போலயும் இருக்கு. காய்ச்சல் வேற இப்படி அடிக்கே. மாத்திரை போட்டியா? இந்த பெட்ஷீட் எல்லாம் ஒழுங்கா எடுத்து போட்டு நீ காலில் படுக்காத, உள்ள போய் படுப்போ. எந்தி உள்ள எங்க போய் படுக்க? எனக்கு இங்கே படுத்து படுத்து பழகி போச்சு. எனக்கு குளிருதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. சாப்பிட என்னத்தையும் வாங்கிட்டு வாங்கலாம். சாப்பிடறதுக்கு என்னத்தை வாங்கிறதுக்கு காய்ச்சலை வச்சுக்கிட்டு? என்னத்தையாவது வாங்கிட்டு வாங்குங்க. எல்லாம் அந்த ராமலட்சுமியால வந்து நேற்றுக்கு அந்த மோரக்கட்டை தான் பார்த்தேன். ஏக்கா நீங்க அழகா இருக்கீக்கா. இன்னைக்கு இன்னைக்கு என்னவோ மூஞ்செல்லாம் வித்தியாசமா இருக்கு. அழகா இருக்குது அழகா இருக்குது. என்ன பேயில போனவ கண்ணு போட்டுட்டு காய்ச்சல் வந்து படுத்துட்டேன். ஏ அம்மா, ரொம்ப அதான் உனக்கு. அவ அழகா இருக்கன்னு சொன்னாலே அவளுக்கு காய்ச்சல் வந்து மூடிட்டு கிடக்கா. போட்டி எங்க என்னத்தை கஞ்சி வச்சு தரேன் தின்னு. ஏ கண்ணு, கொஞ்சம் போல கஞ்சி வச்சு கொடு கண்ணு. கஞ்சி தட்டாமா கொஞ்சோல? ஏம்மா உங்க கஞ்சியை கொண்டுகிட்டு நீங்க போங்க. கஞ்சி வேண்டாம், கொஞ்சம் கறி ஏதாவது எடுத்தாங்க. கொஞ்சம் போல கடையில மட்டன் கறி இருந்ததா வாங்கி தாங்க. இங்க கஞ்சி கூட வச்சு தும்பே. நாக்கு ஒரு மாதிரி நமனமான்னு இருக்கு. ஏதாவது ருசியா திங்கன்னு ஆசையா இருக்குது. இவன் மெண்டலா இருப்பா போல இருக்கு. காய்ச்சல வச்சுட்டு கறி எடுத்து கேக்கா. போட்டி எங்க? அம்மா இப்ப என்ன வாங்கி தரவே மாட்டேல? பைசா இல்ல அப்படிதானே உங்கள்ட்ட? அந்த பிள்ளைக்கு 10,000 ரூபாய் போன் எனக்கு தெரியாம வாங்கி கொடுத்திருக்காரு. அப்போ உங்களுக்கு பைசா வந்துச்சோ? பைசா இல்லைன்னா விட்டுரும். ரொம்ப வேண்டாம், எனக்கு கறி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பேசாம போவும். நான் காய்ச்சல் வந்து இப்படி கடந்துக்கிடுதேன். நீ அம்மா என்கிட்ட வர, நான் என்னம்மா செஞ்சேன்? அம்மா நீங்க ஒண்ணுமே செய்யலம்மா. எனக்கு காய்ச்சல் அடிக்க. நீங்க போங்க தள்ளி. அவருக்கு ஒண்ணும் இருக்காது, அவர்கிட்ட பைசாவே இருக்காது. நம்ம என்ன கேட்டாலும் இந்த மிக்சி ஜாரை சரி பண்ணி தாங்கன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? 200 250 ரூபா வருமா? அதை சரி பண்ணி தரல. உனக்கு போனுக்கு பைசா தந்திருக்காரு. அதுவும் இல்லாம டூர் போறதுக்கு தாரேன்னு வேற சொல்லி இருக்காரு. போங்க, குடும்பத்தோட 3 பேர் நல்லா இருங்க. நான் நாசமத்து போறேன். போங்க. அடச்சவத்தை போட்டு சொல்ல வழி இல்லை. ஏம்மா நான் வாங்கிட்டு வரேம்மா. பிள்ளை காய்ச்சல் அடிக்கவு திங்க கூடாதுன்னு சொல்லி வாங்காண்டான்னு பார்த்தா ரொம்ப பண்ணிட்டு இருக்கப்போ. நான் வாங்கிட்டு வரேன். இப்போ எங்க இருந்து வருதோ பைசா? சரி சரி விடு விடு. எப்ப நீ வாங்கிட்டு வா, நான் கஞ்சி வைக்க. கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன். போம்மா போ, எடுத்துட்டு வாம்மா. ஒரு வை கஞ்சி குடிக்க முன்னாடி என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. ஒழுங்கா எடுத்துட்டு வா. எம்மா பால் இருக்கு, காய்ச்சி தரட்டுமா? இது கொஞ்சம் போல கஞ்சியும் கறியும் மட்டும் தாட்டி எனக்கு கத்தி பேச முடியலடி. இதுக்கு நான் மட்டும் கத்தி பேச முடியாது. சண்டை போடுறது நான் மட்டும் நல்ல சவுண்டா சண்டை போடு. ஐயோ அத்தா, என்ன காய்ச்சல் இது? மானங்கெட்ட காய்ச்சல். இளவு இந்த காலத்துல என்னென்ன நோயெல்லாம் வருது. அப்பமெல்லாம் காய்ச்சல்லாம் எப்பமாவது ஒருக்க வரும். இது வாரத்துக்கு ஒரு நாள் சொந்தக்காரன் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகுவே. சவத்து மூதி. இந்த மழை ஒரு நேரம், வெயில் ஒரு நேரம், மனுஷன் இருக்க முடியுவா? ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்தது? என்னென்ன நோயெல்லாம் வருதோ ஆண்டவரே. ஏம்மா அத்தா வாங்கிட்டு வந்துட்டேம்மா. எந்தி நல்ல கறியா வாங்கினேரா? எப்படி சீக்கிரம் வந்துட்டேரு? சூடா போட்டுட்டு இருந்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். மோடல வச்சு இடிச்சிடும். எந்தி. ஏம்மா அண்ணா, மட்டன் கறி உங்க அத்தாக்கு வச்சு கொடு. வாங்கிட்டு வந்துட்டியாப்பா? ஏப்பா நான் கஞ்சியை கொண்டு குடுக்க, இந்த கறியை மட்டும் ஒரு கிண்ணத்துல வச்சு எடுத்துட்டு வாப்பா. எடுத்து குடுக்கன்னு நான் சும்மாவே என்ன கடந்து அறுத்து கிழிச்சிட்டு கிடப்பா. நீ எடுத்து கொடு. எப்பா எடுத்துட்டு வாப்பா. சரி நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். போ. காய்ச்சலையும் வச்சுக்கிட்டு மட்டனு கறி அதை வாங்கி கொடுக்கலன்னு அவ்வளவு அறுப்பு அறுத்துக்கிட்டு படுத்து கிடக்கா. இவளெல்லாம் எங்க கொண்டு போய் அழதுக்குன்னு தெரியல. எம்மா கஞ்சி குடிமா. என்ன எம்மா? ஐயோ நீ வாட்டி, நாக்கெல்லாம் ஒரு மாதிரி வருது. வாம்மா கொஞ்சம் தா, கையில தா.
எந்திமா பெட்ஷீட்டை கீழே போடு எந்தி. இனி ஒன்று எழுப்ப முன்னாடி எந்திரிச்சு இந்த கஞ்சியும் குடிச்சிட்டு எப்பா எடுத்தியாப்பா சீக்கிரம் வா. கஞ்சி குடிச்சிட்டு மாத்திரை போடு. எப்பா அம்மா எப்பா இந்த அந்த கஞ்சி பொடி அப்பா கறியை எடுத்துட்டு வரும். எப்படி பண்றாளு யாச்சி அம்மா யாச்சி எனக்கு காய்ச்சல் ஆச்சி இங்க வாங்க முன்னாடி வாங்க. காய்ச்சலா அவன் சொல்லவே இல்லையாடி. இது என்னத்த கறி எடுத்துட்டா? இது கறி ஒன்றும் வைக்கல, கடையில இருந்து 2 துண்டு வாங்கிட்டு வந்தாச்சு. சரி 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 யாட்டி நாளைக்கு சித்திரை ஒண்ணு இல்லாட்டி கோயிலுக்கு போக வேண்டாமாட்டி. இது காலையில 5 மணிக்கே கோயிலுக்கு போகணும். அப்பன்னா எல்லா கோயிலையும் மாங்காய் தக்காளி வாழைக்கான காய்கறி எல்லாம் பிறக்க முடியும். அதுக்குதான் ஒண்ணு அங்க சொல்லலான்னு வந்த நீ காய்ச்சல்னு பறிச்சு கிடக்க. எங்க கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு களியலாச்சு நல்ல களியல காய்ச்சலப்பா மாத்திரை போட நிப்போம். தின்னு முதல்ல அவசரமா வாங்கிட்டு வா. ஆடுன தின்னுட்டு கதை பஸ். அவன் சும்மா இல்ல ஏட்டி அப்ப கோயிலுக்கு வரமாட்டியாட்டி. ஏட்டி நான் அப்போ ஒற்றையில எப்படி சாக்க கொண்டுகிட்டு அங்கே எங்க அழையிருக்கு. ஒரு 10 கோயிலுக்கு போனோம்னா 1 மாசத்துக்கு சேர்த்துக்கலாமட்டி காய்கறி சாதனத்தை. ஏட்டி போக மட்டும் காய்ச்சல் கிடக்கும் மானங்கிட்ட காய்ச்சல். நமக்கு காய்ச்சலா முக்க காய்கறி தான் முட்டி முக்கியம். ஏட்டி காய் விற்க விலைக்கு 1 மாசம் காயை சேர்த்துடலாமட்டி. சரியாச்சு நான் பார்த்துட்டாச்சு. இப்ப மாத்திரை போட்டா சரியாயிரும். பார்த்துட்டு காலையில போவோம் சரியா? சரி அப்படி சொல்லு. எடுத்த உடனே வரமாட்டேன்னு இருக்கு. சரி தின்னுட்டு ஏங்க மட்டன் எங்க வாங்கினியோ? ஐயோ ஸ்மெல்லே எனக்கு ஒரு மாதிரி குடல பரட்டுதே. இங்கே மோரையில வச்சு அடிச்சிருவேன். அவ்வளத்தையும் மான மரியாதைக்கு தின்னுரு. வாங்கிட்டு வந்திருக்கேன் அறக்க பிறக்க 320 ரூபா கொடுத்து. ஒழுங்கா தின்னு போட்டு தள்ளிடுவேன் உன்ன. ஐயோ முதல்ல கேட்கும் போது ஆசையா இருந்து பார்த்த உடனே திங்க தோணல. எங்க நாக்கு ஒரு மாதிரி இருக்க. தள்ளு நல்லா தானக்கு இருக்கு. நல்லா இருக்கு ஊட்டி நல்ல மாவோல அழகா ஆட்டு இருக்கு ஊட்டி தின்னு. போதுமா? நல்ல கடையில வாங்கியிருக்கேன். விலை கூடுனதாங்க வாங்கியிருக்கேன். நீ ஆடுவேன்னு மரியாதையே தின்னுரு. கறி நல்லா தான் இருக்கும். காய்ச்சல்லாம் எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு போல. வேண்டாமுங்க மாத்திருங்களா? மாத்தவா? இங்க எவன் திம்பான்னு நீ வச்சிருக்க? இப்போ இங்க யாரும் திங்க மாட்டா. ஒழுங்கு மரியாதைக்கு நீ தின்னுரு. கோவப்படுத்தி பார்க்காத பத்திராளி. நீ இதை வாங்க போற முன்னாடி நீ என்ன ஆட்டம் ஆடுன்னு ஞாபகம் வச்சு பாரு. எனக்கு வேண்டான்னு சொல்ல நீ கேட்கல. எனக்கு இப்பமே வேணும்னு நின்ன. நீ சொன்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் இப்ப போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோத்தையும் நீ தின்னு திக்க. இல்லைன்னு வைக்க சங்க அறுத்து விட்டுருவேன். சும்மா இழிச்சவா பையன் நினைச்சிட்டு கிடக்கா போல. யாச்சி எனக்கு திங்க முடியல ஆச்சி. நான் ஒரு ஆசைக்கு அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு வாயில எடுத்து வைக்க முடியல ஆச்சி. திங்கவே முடியல ஆச்சி. நான் இப்ப அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? என்ன அறுத்து கிழிச்சுட்டுல போறாரு. வேற என்னது காய்ச்சல்னா அப்படிதான் இருக்கும். இதை கூட ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சுவிட முடியாது. வேற என்ன செய்ய? அவன் வெப்பராளத்துல சொல்லுதான் பணம் கொடுத்துலாம் வாங்கியிருக்கான். பாரு யாரு ஜும்மான்னு போறான். வேற யாரும் திங்க மாட்டாவளோ? சரி பரவாயில்ல ஆச்சி திங்க முட்டி. கொஞ்சம் இருங்க. ஏங்க நீங்க யாருக்கு திங்க மாட்டீங்களா? ராசமலா ஐயா நீங்க யாருக்கு திங்க மாட்டீங்களாங்க? நாங்க திங்க மாட்டோம். நீ தின்னுட்டி. யாரும் திங்க மாட்டாவளாச்சி. நீங்க கொண்டு போங்க. என்ன ஒரு கடந்த ஆடுவாரு. சரி ஆட்டி எடுத்துட்டு போறேன். போற வாட்டி பாத்திரத்தை தரமுன்னாட்டி. சரி ஆச்சி. பட்ராலி நாளைக்கு கோயிலுக்கு போகணும். சீக்கிரம் மாத்திரையை போட்டுட்டீரு. ரவணி ஏ சின்னவள இந்த கஞ்சை கொண்டுட்டு போ. தின்னியாட்டி? ஏடி ஆட்டுக்கறி எங்க? கறி எங்க? தின்னுட்டியா? பாத்திரத்தை எங்க? திங்க முடியலன்னு சொல்ல தானே செஞ்சேன். நான் ஆச்சி கொண்டு போனாவ. நீங்க யாரும் திங்க மாட்டீங்க. பின்ன பணம் கொடுத்து வாங்கினா நாசாயிருமேன்னு கொண்டு போய் சொல்லிட்டேன். அட பியாதில போனவள 350 ரூபா கறி வாங்கியிருக்கேன். ஏட்டி என்ன பத்திராளி நீ திங்கணும்னு சொல்லி நாங்க திங்க மாட்டோம்னு சொன்னேன். மண்டல அறிவே கிடையாது. அறிவு கிட்ட இவளுக்கு போட்டி எங்க தள்ளி. யாமுங்க இப்படி ஆசுதர் நீங்க தான போய் சொன்னீரு. சொன்னேன் பேரும் அவளங்க. ஏன் கண்ணு உங்க அம்மைக்கு உண்மையிலே அறிவு இருக்கா என்ன? அறிவு கெட்ட வேண்டாம். வாயை திறந்த சண்டை வந்து பெருசாயிரும். ஏன்பா? ஒண்ணு இல்ல. எதுக்கு கடந்து கீறிட்டு கிடக்காரோ? ஏமா ஏட்டி அந்த கறி எனக்கு திங்க முடியலன்னு நான் அந்த ஆச்சிட்ட கொடுத்து விட்டுட்ட மட்டும் அதுக்கு கடந்து கிழிச்சு நாட்டிட்டு போறாரு. நீ எதுக்கு கொடுத்த? அப்பா சாப்பிடும் நாங்க சாப்பிடுவோம். அவர் திங்க மாட்டேன்னு சொன்னாரு. நீ திங்க
சொல்லுச்சு? எனக்கு என்ன தெரியும்? ரொம்ப இது உனக்கு. ஏம்மா என்ன போட்டு பாடா படுத்தாதியம்மா. எனக்கு கஞ்சி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், நானே காய்ச்சல்ல கிடக்கேன். என்ன போட்டு பாடா படுத்தாதியோ குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு. நீ அந்த கஞ்சியை தனிப்பாடு, படுத்து உறங்கு முதல்ல. நம்ம வீடு தான் இருக்கிறதுலே வித்தியாசமான வீடு.